புத்தாண்டு வந்தாலே போதும், விடிய விடிய பார்ட்டி செய்வது ஒரு வழக்கமாகவே மாறிவிட்டது. சமகால இளைஞர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ள இந்த பார்ட்டி கலாச்சாரத்தில் வார்த்தை போருக்கும் கைகலப்புக்கும் பஞ்சமே இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. மதுபான பார்ட்டிக்காக சென்ற இடத்தில்தான் சென்னை அம்பத்தூரை சேர்ந்த இளைஞர் ஒருவருக்கும் ஹோட்டலில் வேலை செய்யும் பார் டெண்டருக்கும் வார்த்தை மோதல் வெடித்திருக்கிறது. சண்டையில் கிழியாத சட்டை எங்க இருக்குன்னு வடிவேலு ஒரு திரைப்படத்தில் கேட்பது போலத்தான் தற்போது சண்டை இல்லாத பார்ட்டி எங்கிருக்கு என்று கேட்க வேண்டியதாயிற்று. சார், என்னைய நான் கீழே போய் கேட்டதுக்கு தர முடியாது போடான்னு நானுங்க. அதனால நான் ஹைகோர்ட்ல நான் பாத்துக்கிறேன். என்ன ஏதா இருந்தாலும் நான் ஹைகோர்ட்ல பாத்துக்கிறேன். சென்னை நுங்கம்பாக்கம் பார்க் எலென்சா நட்சத்திர ஹோட்டலில் புத்தாண்டு பார்ட்டிக்காக டிக்கெட் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. ஆயிரக்கணக்கான ரூபாய் கொடுத்து டிக்கெட் பெற்று புத்தாண்டை மது விருந்துடன் கொண்டாட இளையோர் பட்டாளம் இரவு 7 மணி முதலே வரத் தொடங்கினர். அப்படி பார்ட்டிக்கு வந்த ஒரு இளைஞர் குறிப்பிட்ட நேரத்தை கடந்த பிறகு எக்ஸ்ட்ரா பியர் கேட்டதாக கூறப்படுகிறது. எக்ஸ்ட்ரா பியர் கேட்ட வாலிபரை அங்கு பணியிலிருந்த பார் டெண்டர் அதெல்லாம் தர முடியாது என்று மறுத்திருக்கிறார். ஆனால் போதை இளைஞனோ தொடர்ந்து தொந்தரவு செய்ய ஒரு கட்டத்தில் பார் டெண்டர் ஆபாசமாக திட்டியதாக கூறப்படுகிறது. இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த வாலிபர் அந்த ஹோட்டல் நிர்வாகத்தினரிடமும் பாதுகாப்பிற்காக நின்ற காவல்துறையினரிடமும் அந்த பார் டெண்டர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் தன்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் முறையிட்டார். மேலும் இதை தான் சும்மாவிட போவதில்லை என்றும் நாளை காலை ஹைகோர்ட் செல்வேன், நீங்கள் எல்லாம் நீதிமன்றத்திற்கு பதில் சொல்ல வேண்டும் என்று போதையில் பிதற்றிக் கொண்டிருந்தார். பின்னர் அங்கு பணியிலிருந்த போலீசார் அவரிடம், நீங்கள் நாளை காலை தெளிவாக வந்து காவல் நிலையத்தில் புகார் கொடுங்கள், அவர் மீது நடவடிக்கை எடுக்கிறோம் என்று சமாதானம் செய்ய முயன்றனர். ஹைகோர்ட்ல பாத்துக்கிறேன்னு சொன்னேன். இதுதான் நாளை காலை ஆனாலும் எந்தவித சமாதானத்திற்கும் கட்டுப்படாத வாலிபர் மீண்டும் மீண்டும் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தார். அந்த பார் டெண்டர் எந்த இடத்திற்கு சென்றாலும் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சவால் விட்ட வாலிபர் பின்னர் கட்சி கொடி கட்டிய இனோவா காரில் அவசரமாக ஏறி சென்றார். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.